முதல்வர் பதவிக்கு அருகில் வரை சென்று நாற்காலியை தவறவிட்டவர், தனது அரசியல் ஆசானான சித்தப்பாவையே கதறவிட்டவர், கட்டுக்கோப்பான கட்சியை உடைத்து பதவியை அடைந்தவர், துண்டாடிய கட்சியை சொந்தமாக்கும் போரில் வெற்றியை கண்டவர். அவர்தான் தேசியவாத காங்கிரசின் தலைவர் அஜித் பவார். 1959ஆம் ஆண்டு மகாராஷ்டிர மாநிலம் அகமத் நகரில் பிறந்தார் அஜித் பவார். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரின் அண்ணன் மகனான அஜித் பவார் குடும்ப சூழல் காரணமாக 12ஆம் வகுப்புக்கு பிறகு படிக்க முடியவில்லை. இந்த காலகட்டத்தில்தான் மகாராஷ்டிர அரசியலில் முக்கிய முகமாக வளர்ந்து கொண்டிருந்தார் சரத்பவார். இதனால் அவரோடு சேர்ந்து செயல்படும் வாய்ப்பு அஜித் பவாருக்கு கிடைத்தது. தனது குடும்பத்தினர் செய்து வந்த தொழிலை கவனித்து வந்த அஜித் பவார் அரசியலுக்குள் அடியெடுத்து வைக்க முடிவெடுத்து சரத்பவாரிடம் கேட்க அவரும் கிரீன் சிக்னல் கொடுத்தார். இதையடுத்து 1982ஆம் ஆண்டு மகாராஷ்டிர மாநில கூட்டுறவு சர்க்கரை ஆலை தலைமை பொறுப்புக்கு வந்தார் அஜித் பவார். அதோடு நிற்காமல் புனே மாவட்ட கூட்டுறவு வங்கியின் தலைவர் பொறுப்புக்கு போட்டியிட்டு 1991ஆம் ஆண்டு வெற்றி பெற்றார். அன்று முதல் அடுத்த 16 ஆண்டுகளுக்கு அந்த பதவியில் நீடித்தார் அஜித் பவார். காங்கிரஸ் உறுப்பினராக இருந்த அஜித் பவார் 1991ஆம் ஆண்டு சரத்பவாரின் ஆசியோடு அப்போது நடந்த மக்களவை தேர்தலில் சுமார் 4,35,000 வாக்குகள் பெற்று பாரமதி தொகுதியில் வென்றார். இதுதான் அஜித் பவாருக்கு மகாராஷ்டிர அரசியலில் திருப்பு முனையாக அமைந்தது. நரசிம்மராவ் தலைமையில் அமைந்த மத்திய அமைச்சரவையில் சரத்பவாரை இணைக்க காங்கிரஸ் விரும்பியதால் பாராமதி சீட்டை விட்டுக் கொடுத்து தனது பதவியை ராஜினாமா செய்தார் அஜித் பவார். கட்சியினர் மத்தியில் அவருக்கு நல்ல பெயர் கிடைக்கவும் சரத்பவாரின் நம்பிக்கையை பெறவும் இந்த ராஜினாமா உதவியது. இதற்கு கைமாறாக பாராமதி தொகுதி சட்டமன்ற தேர்தலில் அஜித் பவார் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார் சரத்பவார். அதோடு நில்லாமல் மகாராஷ்டிரா அமைச்சரவையிலும் அஜித்துக்கு வாய்ப்பு கிடைத்தது. விவசாய அமைச்சராகவும் மின்சார அமைச்சராகவும் முக்கிய பொறுப்புகளை வகித்த அஜித் பவார் சரத்பவார் முதல்வராக பதவியேற்ற போது முக்கிய அமைச்சராக பார்க்கப்பட்டார். இதனிடையே சோனியா காந்தியுடன் ஏற்பட்ட உரசலால் சரத்பவார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தேசியவாத காங்கிரஸ் கட்சியை 1999ஆம் ஆண்டில் தொடங்கினார். அதன் முக்கிய நிர்வாகியாக பார்க்கப்பட்டார் அஜித் பவார். இதனால் 1999 தேர்தலில் காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைத்த தேசியவாத காங்கிரஸ் நீர்ப்பாசன துறையை அஜித் பவாருக்கு பெற்றுக் கொடுத்தது. இங்கிருந்துதான் அஜித் பவாருக்கு முதல்வராகும் ஆசை துளிர்விட தொடங்கியது. சரத்பவார் மத்திய அரசியலில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார். மாநில அரசியலில் தான் கோலோச்ச முடியும் என நம்பினார் அஜித் பவார். அதற்கான வாய்ப்பும் அஜித் பவாருக்கு அருகே வந்தது. 2004ஆம் ஆண்டு வரை முக்கிய அமைச்சராக பதவி வகித்த அஜித் பவாருக்கு தேசியவாத காங்கிரஸில் நன்மதிப்பு பெருகியது. எம்எல்ஏக்களில் பலர் தங்களை அஜித் பவார் ஆதரவாளர்களாக காட்டிக்கொள்ள தொடங்கினர். ஆனாலும் கட்சி என்று வந்துவிட்டால் சரத்பவாருக்கே விசுவாசம் காட்டினர். இந்நிலையில்தான் 2004ஆம் ஆண்டு மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை வென்ற கட்சியாக தேசியவாத காங்கிரஸ் கட்சி மாறியது. காங்கிரஸ் கட்சியை விட 2 இடங்களை அதிகமாக வென்றிருந்த தேசியவாத காங்கிரஸ் நிர்வாகிகள் முதல்வர் பொறுப்பை தங்கள் கட்சிக்கே தர வேண்டும் என கேட்க தொடங்கினர். சரத்பவார் டெல்லியில் அரசியல் செய்து கொண்டிருப்பதால் அஜித் பவார் தான் அடுத்த முதல்வர் என்ற பேச்சு எழத் தொடங்கியது. மகிழ்ச்சியில் இருந்தார் அஜித் பவார். ஏற்பாடுகள் தயாராகி கொண்டிருந்தன, பேச்சுவார்த்தைகள் சென்று கொண்டிருந்தன. ஆனால் அங்குதான் காத்திருந்தது ட்விஸ்ட். முதல்வர் பொறுப்பை காங்கிரசுக்கு விட்டுக் கொடுத்தார் சரத்பவார். மாறாக அமைச்சரவையில் அதிகப்படியான இடங்களை தேசியவாத காங்கிரசுக்கு பெற்றுக் கொண்டார். அதிருப்தியானார் அஜித் பவார். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற ரேஞ்சில் கடுப்பு மோடுக்கு சென்றார். ஆனாலும் நீர்வளத்துறை அமைச்சர் என்ற முக்கிய பொறுப்பு அஜித் பவாருக்கு கிடைத்தது. இதனால் எப்படியாவது அடுத்த முறையேனும் முதல்வராகி விடலாம் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து செயல்பட தொடங்கினார். அதற்கான வாய்ப்புகள் எப்போது அமையும் என்று காத்திருக்கவும் தொடங்கினார். இந்நிலையில் 2009ஆம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடித்தது காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி. இப்போதும் முதல்வர் பதவி காங்கிரசுக்கே சென்றது. இதனால் மீண்டும் கடுப்பானார் அஜித் பவார். தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களை கூட்டினார். துணை முதல்வர் பதவி வேண்டுமென சரத்பவாருக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கினார். வேறு வழியில்லாமல் காங்கிரசுடன் பேசி மகாராஷ்டிர துணை முதல்வராக அஜித் பவாரை நியமிக்க ஒப்புக்கொண்டது காங்கிரஸ். ஓரளவுக்கு தன்னுடைய குறிக்கோளில் முன்னேறி சென்றார் அஜித் பவார். இந்நிலையில்தான் மகாராஷ்டிராவில் சிவசேனாவும் பாஜகவும் எதிர்பாராத அளவுக்கு வளர தொடங்கின. தொடர்ந்து கூட்டணி சேர்ந்து போட்டியிட்ட இரு கட்சிகளும் 2014ஆம் ஆண்டு தேர்தலில் வெல்ல மகாராஷ்டிர முதல்வரானார் தேவேந்திர பட்னாவிஸ். பாஜக ஆட்சியால் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஒன்றுமில்லாமல் போனது. முக்கிய கட்சிகளாக பாஜக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் ஆகியவை மாறிப்போயின. இதனிடையே 2019 தேர்தலில் மீண்டும் பாஜக, சிவசேனா சேர்ந்தே போட்டியிட்டன. ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தங்கள் தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என சிவசேனா கோரிக்கை விடுத்தது. பாஜக அந்த கோரிக்கையை நிராகரிக்க ஆட்டத்துக்குள் வந்தார் அஜித் பவார். தன்னுடன் உள்ள எம்எல்ஏக்கள் ஆதரவை பாஜகவுக்கு வழங்க அஜித் முடிவெடுக்க அதிர்ந்து போனார் சரத்பவார். ஏனெனில் அஜித் பவாரின் அந்த முடிவு
தேசியவாத காங்கிரஸை உடைக்கும் அளவுக்கான முடிவாக இருந்தது. நிலைமையை சரி செய்ய சரத்பவார் நடவடிக்கை எடுப்பதற்கு உள்ளாக தேவேந்திர பட்னாவிஸுடன் சேர்ந்து துணை முதல்வராக பொறுப்பேற்றார் அஜித் பவார். ஆனால் சரத்பவாரால் இம்முடிவை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. தன்னுடைய எம்எல்ஏக்கள் அனைவரையும் அழைத்து பேசினார். கட்சியின் நினைவுகளையும் தன்னுடைய நம்பிக்கையையும் எடுத்து பேசினார். கடைசியில் எம்எல்ஏக்கள் சரத்பவார் பக்கம் திரும்ப வேறு வழியின்றி பட்னாவிஸும் அஜித் பவாரும் ராஜினாமா செய்தனர். பாஜகவின் இந்த திடீர் அரசியலால் கடுப்பில் இருந்த சரத்பவார் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை தருகிறேன் என உத்தவ் தாக்கரேயிடம் பேச சிவசேனாவும் தேசியவாத காங்கிரசும் இணைந்து ஆட்சி அமைத்தனர். உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக பதவியேற்க அஜித் பவார் துணை முதல்வரானார். எவ்வித கூச்சமுமின்றி அரசியலுக்காக அங்கும் இங்கும் தாவிக் கொண்டிருந்தார் அஜித் பவார். அடுத்து என்ன செய்ய போகிறாரோ என கட்சியினர் முணுமுணுத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் பாஜகவின் ஆபரேஷன் சிவசேனாவை பதம் பார்த்தது. ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவை உடைக்க முயலும் போதே பாஜகவோடு பேசிக் கொண்டிருந்தார் அஜித் பவார். தன்னை முதல்வராக்கினால் பாஜகவுக்கு ஆதரவு என அஜித் பவார் நிபந்தனைகளை விதிக்க தொடங்க அதனை பாஜக ஏற்கவில்லை. ஏனெனில் அவருக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்குகள் இருக்கும் போது பாஜக சொல்வதுதான் விதியாக இருக்க வேண்டும் என அக்கட்சி கருதியது. இப்படி பேச்சுவார்த்தை தாமதமாகிக் கொண்டே இருக்க அஜித் பவாரை முந்திக் கொண்டார் ஏக்நாத் ஷிண்டே. சிவசேனாவை உடைத்து முதல்வராகி உத்தவ் தாக்கரேவை கட்சியை விட்டு விலக்கினார். என்னதான் ஷிண்டே தங்கள் பக்கம் வந்திருந்தாலும் அஜித் பவாரோடு பாஜக பேசிக்கொண்டேதான் இருந்தது. ஆனால் சரியான திட்டத்துக்காக அவர்கள் காத்திருந்தனர். திடீரென்று ஒரு நாள் தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அஜித் பவார் தலைமையில் பாஜகவுடன் செல்ல இருப்பதாகவும் ஏக்நாத் ஷிண்டேவை பாஜக கலட்டிவிட இருப்பதாகவும் பேசப்பட்டது. ஏனெனில் அஜித் பவாருக்கு இருக்கும் மக்கள் செல்வாக்கு ஏக்நாத் ஷிண்டேவுக்கு இல்லை என பாஜக கருதியது. ஆனால் அஜித் பவார் மறுத்தார், சரத்பவார் மறுத்தார். செய்தி வெறும் செய்தியாகவே போனது. இதனிடையே தேசியவாத காங்கிரஸ் செயல் தலைவராக தனது மகள் சுப்ரியா சுலேவை நியமித்தார் சரத்பவார். இது அஜித் பவாருக்கு தன்னுடைய முக்கியத்துவம் கட்சியில் குறைகிறதோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது. இதனால் கட்சியை கைப்பற்றுவது என முடிவெடுத்தார் அஜித் பவார். ஆனால் இதனை எப்படியோ அறிந்து கொண்ட சரத்பவார் தலைவர் பதவியை விட்டு விலகுவதாக கூற அஜித் பவாரின் திட்டம் அப்போதைக்கு காலியானது. இருந்தாலும் தன்னுடைய திட்டத்தில் இருந்து பின்வாங்காமல் எம்எல்ஏக்கள் ஆதரவை திரட்டிக் கொண்டே இருந்தார் அஜித் பவார். இந்நிலையில் சரத்பவார் புனேவுக்கு சென்றிருந்த சமயத்தில் 40 எம்எல்ஏக்களுடன் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து துணை முதல்வராக பொறுப்பேற்றார் அஜித் பவார். நாங்கள் தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என பேட்டி கொடுத்த அஜித் பவார் தான் செய்த அனைத்தும் சரத்பவாருக்கு தெரியும் என அதிர்ச்சியும் கொடுத்திருக்கிறார். மராட்டிய அரசியலில் சாணக்கியனான சரத்பவார் எப்படியும் கட்சியை மீட்டு விடுவார் என ஆருடம் கணித்தனர் அரசியல் விமர்சகர்கள். ஆனால் சரத்பவார் ஆக்ஷனில் இறங்குவதற்குள் கட்சியையும் சின்னத்தையும் அஜித் பவாரிடம் வழங்கி ஆட்டம் காண வைத்தது தேர்தல் ஆணையம். சரத்பவார் கட்சியை மீட்கவும் அஜித் பவார் கட்சியை தக்க வைக்கவும் இனி மக்கள் ஆதரவு மட்டுமே ஒரே தீர்வு என்கிற நிலை உருவானது. அண்ணன் மகன் அஜித் பவார் கட்சியை உடைத்து விட்டார் என்கிற நரேட்டிவ் மக்கள் சென்டிமெண்டை சரத்பவார் பக்கம் திருப்பியது. அதை காங்கிரசும் உத்தவ் சிவசேனாவும் கூட பயன்படுத்திக் கொண்டன. மக்களவை தேர்தலில் மகாவிகாஸ் அகாடி அதிக தொகுதிகளில் வென்றது. இன்னொரு பக்கம் அஜித் பவாருக்கு சோதனை காலம் தொடங்கியது. கொள்கை ஒத்துப்போகாத தேசியவாத காங்கிரசுடன் கூட்டு வைப்பதா என பாஜகவை RSS உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகள் கடிந்து கொண்டன. மக்களவை தேர்தலில் 4 சீட்டுகள் மட்டும்தான் தருவோம் என பாஜக கரார் காட்டியது. அந்த 4இல் 1 மட்டுமே அஜித் பவாரால் ஜெயிக்க முடிந்தது. தனது ஆஸ்தான தொகுதியான பாராமதியில் தங்கை சுப்ரியா சுலேவுக்கு எதிராக மனைவி சுனேத்ராவை நிறுத்தியும் கூட அஜித் பவாரால் மக்கள் ஆதரவை பெற இயலவில்லை. மாறாக கட்சி சண்டையை குடும்ப சண்டையாக மாற்றிவிட்டதாக வெறுப்புதான் உயர்ந்தது. இதை பயன்படுத்தி மகாயுதி கூட்டணியின் மோசமான தேர்தல் பர்ஃபார்மன்ஸை மொத்தமாக அஜித் பவார் கணக்கில் எழுத பார்த்தது RSS. களத்தில் இமேஜ் டேமேஜ் ஆகிவிட்டதை உணர்ந்து கொண்ட அஜித் பவார் அதை திரும்ப கட்டி எழுப்ப முடிவெடுத்தார். பாராமதியில் மனைவியை களமிறக்கி இருக்க கூடாது என பாவமாக பேட்டி கொடுத்தார். தேர்தல் வியூக வகுப்பாளர் நரேஷ் அரோராவை பணியமர்த்திக் கொண்டார். அவரோ இருள் சூழத் தொடங்கிய அஜித் பவாரின் அரசியல் வாழ்க்கையை பிங்காக மாற்றினார். பிரச்சார பேனர்கள் தொடங்கி ஆடையின் மேலங்கி வரை அனைத்தையும் பிங்காக மாற்றிக்கொண்டு புது அவதாரம் எடுத்தார் அஜித் பவார். ஏக்நாத் ஷிண்டே அரசு கொண்டு வந்த திட்டங்களில் எல்லாம் தன்னை முன்னிலைப்படுத்தி பிரச்சார வியூகத்தை வகுத்துக் கொண்டார். மக்கள் கவனம் மீண்டும் அஜித் பவார் பக்கம் திரும்பியது. பாஜக கூட்டணியில் அஜித் பவாருக்கான முக்கியத்துவம் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது. அடுத்த டார்கெட்டாக சித்தப்பா சரத்பவாரை குறிவைத்தார். தேசியவாத காங்கிரசின் கோட்டையாக, குறிப்பாக பவார் குடும்பத்தின் கோட்டையாக இருக்கும் பாராமதியில் வென்றால் கட்சி மட்டுமில்லாமல் மக்களையும் தன் வசப்படுத்தலாம் என்று கணக்கு போட்டார். எந்த தொகுதியில் மனைவியை களமிறக்கியது தவறு என்று சொன்னாரோ
அதே தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் தானே களமிறங்கினார் அஜித் பவார். அதே நேரம் அஜித் பவாருக்கு எதிராக அவரது சொந்த தம்பியின் மகன் யுகேந்திர பவாரை பாராமதியில் களமிறக்கி பங்காளி சண்டையை தீவிரமாக்கினார் சரத்பவார். இந்த பவார் விசஸ் பவார் போரில் இறுதியில் பாராமதியை கைப்பற்றியது மட்டுமல்லாமல் 41 தொகுதிகள் வென்று காட்டியிருக்கிறார் அஜித் பவார். தனது வெற்றியின் மூலமாக சரத்பவாரின் சாம்ராஜ்யத்தையும் சரித்திருக்கிறார். கட்சி சின்னம் மட்டுமல்ல, தேசியவாத காங்கிரசின் தொண்டர்களும் தன் பக்கம்தான் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார் இவர். இன்னொரு பக்கம் தேர்தலில் வென்ற மகாயுதி கூட்டணியில் முதல்வர் வேட்பாளருக்கான ரேஸ் இழுத்தடிக்கும் நிலையில் பாஜகவுக்குத்தான் தனது ஆதரவு என ஷிண்டேவுக்கு செக் வைத்து கிங் மேக்கராக உருவெடுத்திருக்கிறார் அஜித் பவார்.